ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸில். டைப்பிங் வந்து எப்படி பண்ணுறீங்க, ஆஃப்லைனா ஆன்லைனா, அப்புறம் ஸ்டெனோ வந்து எங்கே படிக்கிறீங்க, இன்ஸ்டிடியூஷன் ஆன்லைனில் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை செல்ஃபாக லேர்ன் பண்ணுறீங்களா? அந்த டவுட்லாம் இந்த வீடியோவில் வந்து நான் கிளியர் பண்ணலான்னு இருக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட். எஸ்எஸ்சி மீன்ஸ் எனக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கிராக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்ம். அப்படி இருக்கப்போ நீங்கள் ஏன் டைப் படிக்கிறீங்க, அப்புறமா ஸ்டெனோவும் எதுக்காக படிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு வந்து எஸ்எஸ்சியில் ஸ்டெனோகிராஃபர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. பட் வந்து எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுமே நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு பிகினர் தான். என்னெல்லாம் படிக்கணும் அந்த மாதிரி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லென்த்தாக அது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு நிறைய டைம் எடுத்துச்சு. சிலபஸ் பற்றி எப்படி லேர்ன் பண்ணணும் அதை பற்றி தெரியும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நான் வந்து இப்போ 6 மந்த்ஸாக என்னென்ன நாலேஜ்லாம் கெயின் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னென்ன புக்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேங்கிறத உங்ககிட்ட நான் தனியாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு டைப்பிங் பற்றியும் அப்புறம் ஸ்டெனோ பற்றியும் நான் வந்து எங்கே டைப்பிங் லேர்ன் பண்ணுறேன், ஸ்டெனோ லேர்ன் பண்ணுறேன், அதை பற்றின பேசிக்ஸ்லாம் சொல்கிறேன் எப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து டைப்பிங் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டைப்பிங் எதுக்கு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்க, சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ்பிரண்டாக இருந்தால் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டைப்பிங் வந்து எப்படின்னா, நான் வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி லேர்ன் பண்ணேன். ஸ்கூல் முடித்தோன்னே அந்த டைமில் லேர்ன் பண்ணேன். பட் ஆனால் அந்த டைமில் வந்து நான் வந்து இங்கிலீஷ் லோயரில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஃபெயில். எனக்கு வந்து பிடிக்காது. நான் எக்ஸ்ட்ரா வேறு கிளாஸஸும் போயிட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் முடித்த டைமில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமா ஃபஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டேன். அந்த டைமில் காலேஜ் முடிஞ்சு அப்புறம் இன்னொரு கிளாஸ்லாம் முடிஞ்சு 7 o'clock 6 o'clock தான் டைப்புக்கே போவேன். இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போவேன். அப்புறமா லாஸ்ட்டு எக்ஸாம் டைமில் நான் வந்து என்எஸ்எஸ் கேம்ப் அந்த மாதிரி நான் போயிட்டேன் காலேஜ் டேஸில். அந்த கேம்ப்லேருந்து டேரெக்டாக ஒரு 3 days கழித்து அப்படி ஸ்பீட் அடிக்காமல், ஆல்ரெடி எனக்கு நிறையா மிஸ்டேக்ஸ் வரும். அது எல்லாமே இஷ்யூ இருந்ததுனால எனக்கு மிஸ்டேக்ஸும் வரும், எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. எனக்கு வந்து ஆஸ்பிரண்ட்டாக ஆகணும் அந்த மாதிரி எந்த தாட்மே இல்லை. பட் எல்லாமே ஸ்கில் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த டைமில் லேர்ன் பண்ணேன். ஆஸ்பிரண்ட்காக அப்படின்னு சொல்லி தான் நான் கண்டிப்பாக அப்போவே ஃபுல்லாக முடிச்சு வச்சுருப்பேன். எனக்கு வந்து டிஎன்பிசி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த மாதிரி எந்த எய்மே அந்த டைமில் கிடையாது. பட் நான் வந்து ஆஸ்பிரண்ட்டாக வரும்போது எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, எது நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எது நம்மளுக்கு நல்லா வருது அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாமல் தான் நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அகாடமி ஜாயின் பண்ணவும் அப்படி சைடாக வந்து டைப் கிளாஸ்க்கு போயிட்டேன். அப்படி போகும்போது அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரியலைஸ் பண்ணி எனக்கு இது வந்து வரும், எனக்கு கிராமர் கொஞ்சம் நல்லா வரும். அது ரிலேட்டடாக நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபீல்டு பிடிச்சிருந்துச்சி. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெலாம் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு எய்ம் ஆகிட்டு. அப்படி தான் நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு வந்துட்டு என்ன ஒரு தாட்னா, நம்ம வந்து எதையுமே பாதியில் விடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து என்னோடய 1 year ஸ்ட்ரகிளில் புரிஞ்சுக்கிட்டேன். காலேஜ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நிறைய 1 year ஸ்ட்ரகிள் அப்படி இப்படின்னு நான் வேறு ஸ்ட்ரீமுக்கு போகணுங்கிறது பிளானு. அதுக்கப்புறமா தான் ஆஸ்பிரண்ட்டாக வரக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சு. அதுவுமே நானாக தான் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணேன், எனக்காக தோணுச்சு ஆஸ்பிரண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ நாள் நம்ம பண்ணதில் வந்து எல்லாமே பண்ணியிருக்கோம். பட் அது வந்து ரொம்ப கிளியராக லாஸ்ட் வரை பண்ணலை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம எது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாலும் அதை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடணும் அப்படிங்கிறத மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். நீங்களும் எப்போவுமே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்மளோட சக்ஸஸ்க்கு வந்து வழிவகுக்கும். எது ஆரம்பித்தாலுமே நம்ம வந்து நம்ம ஃபுல் ஹார்ட் ஒர்க்கை போட்டு அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டிப்பாக ஃபுல்லாக முடிச்சிடணும், பாதியில் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நான் வந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் வந்து டைப்லாம் முடிச்சிருந்தேன்னா இந்நேரம் வந்து நான் வந்து டைப்லாம் ஃபுல்லாக முடிச்சு வச்சுருந்துருப்பேன். டைப் கிளாஸ் எனக்கு போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, ஸ்டெனோ மட்டும் பண்ணியிருப்பேன். இப்போவுமே நான் ஸ்டெனோ எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து தமிழுமே பண்ணணும்னு ஆசை. தமிழுமே பண்ணி வச்சிட்டேன்னா என்கிட்ட டைப்பும் இருக்கும், டிஎன்பிசிக்கும் ட்ரை பண்ணலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல. அந்த நம்பிக்கையை க்ரியேட் பண்ணுறதுக்காகவாச்சு நம்மளுக்கு வந்து சப்போஸ் எனக்கு வந்து ஒன் டேயில் எனக்கு சப்போஸ் எனக்கு வந்து கிளிக் ஆகலை, நம்ம அதை கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. நான் ஹார்ட் ஒர்க் போட்டேன்னா கண்டிப்பாக கிளிக் ஆகிரும் சக்ஸஸ். பட் சப்போஸ் கிளிக் ஆகலாம், நம்மக்கிட்ட ஒரு நம்பிக்கை, ஃபேத் இருக்கணும். நம்மக்கிட்ட டைப் இருக்குது, ஸ்டெனோ ஃபுல்லாக இருக்குது, நம்ம வந்து டிஎன்பிசி வந்து ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபேத் பின்னாடி இருக்கணும். அதுக்காக நான் வந்து இது வச்சுருந்தா தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வரும், எதுனாலும் நம்மளால் முடியும். நம்ம ஆஸ்பிரண்ட்டாக நம்ம எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். கண்டிப்பாக ஒன் டே நம்ம வந்து செலக்ட் ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். அது மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு வந்துட்டு நம்ம நிறைய பீப்புளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து நிறைய விஷயம் கெயின் பண்ணுவோம். அவங்க ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்மளை விட லேட்டராக படிக்க வருவாங்க. அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் நிறையா கற்றுப்போம்.
நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அந்த மாதிரிலாம் நம்ம கற்றுக்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம அவங்களே பண்ணும்போது நம்ம இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும் அவங்கள மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ அதனால தான் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் போகிறது ரொம்ப பிடிக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். நான் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபெயில் ஆனதுனால நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லோயர் வந்து இப்போ ஆகஸ்ட்டில் தான் நான் வந்துட்டு எழுதினேன். ஸோ அப்போ வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணேன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு இந்த டைம் பாஸ் ஆயிடுவியா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து நம்ம வந்துட்டு கண்டிப்பாக நம்ம எடுத்தோன்னா நம்ம வந்து டிஸ்டிங்ஷன் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஃபிக்ஸிங்க்கு வந்தேன். அதே மாதிரி டிஸ்டிங்ஷன் எடுத்துகிட்டு ரிசல்ட் வந்துடுச்சு. சர்டிஃபிகேட் வந்து ஜானில் வரும். ஸோ ஃபிப்பில் வந்து நான் இப்போ என்ன போட்டிருக்கேன்னா, இங்கிலீஷ் வந்து ஹையரும் தமிழ் வந்து லோயரும் போட்டிருக்கேன். தமிழ் லோயர் எப்போவே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஜூலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜூலை ஆகஸ்ட்டில் ஃபுல்லாக ஓரளவு கொஞ்சம் ஒரு 2 எக்ஸசைஸ் கிட்ட வந்துட்டேன். ஸோ சென்டரில் இருக்க கீஸ்லாம் முடிச்சுட்டு மேலே உள்ள கீஸ் அந்த மாதிரி வந்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே லாஸ்ட் இருக்க ரோ மட்டும் தான் நான் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எக்ஸாம் முடிச்சுட்டு ஆகஸ்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா. ஸோ எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. இப்போ வந்து நான் தமிழ்லேயே ஸ்பீடு வந்துட்டேன். ஃபெப்புக்கு வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன். பட் ஸ்பீடில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வருது. இப்போ வந்து இங்கிலீஷ் ஹையரும் தமிழ் லோயரும் போட்டிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ டைப் கிளாஸ் வந்து போடுறீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா 8 months உங்களுக்கு இருக்கணும். ஒரு பிகினர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஆல்ரெடி நீங்கள் ஏதோ படிச்சிருக்கீங்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு 5 months கூட ஓகேவாக இருக்கும். பட் ஆனால் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒருத்தங்களோட அவங்களுக்கு வரும்ல, அதை பொறுத்து இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ வருங்கிறது அவங்க உள்ளே இறங்கினா தான் தெரியும் அந்த டைப் ஃபிங்கரிங்குள்ளே. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு 8 months ஆச்சு எனக்கு தெரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு பெட்டர். 6 months முடிச்சிடலாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ½ an hour உட்காந்து அடிக்கணும், 1 hourக்கு மேலே. ஸோ அந்த மாதிரி நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஐ திங்க் இதுவே ரொம்ப நேரம் போகுது. ஸோ என்னோடய புக்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ இது வந்து இப்போ நான் வந்து ஹையருக்கு அடிக்கிறது. தமிழ் வந்து என்னோடய மிஷினில் இப்போ வந்து கொக்கி இல்லை, அது சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் வந்து எனக்கு இப்போ 10 கிட்ட மிஸ்டேக் வருது. பட் திடீர்னு இந்த மாதிரி கூடிடுது. இங்கிலீஷில் வந்து 20க்குள்ளே வருது, திடீர்னு வந்து 28லாம் போகும். அதுக்கப்புறமா இது வந்து இப்போ அடித்தது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து இங்கிலீஷ் லோயரில் உள்ள சர்க்குலர். ஸோ அது கேல்குலேஷன் போட்டது, அது எல்லாமே அப்படி பத்திரமா வச்சுருக்கிறேன் அந்த புக்ஸ்லாம். இது வந்து நான் வந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது, புக்கோடு கொடுத்த அப்ரிவேஷன் புக்கு. இந்த டைம் நான் வந்து புக்கு கூட இதை வாங்கலை, சாத்தி இருக்குங்கிறதுனால அதனால தான் இது வந்து நல்லா ஒட்டு போட்டுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறமா இது வந்து லோயர் அப்போ கேல்குலேஷன் போட்டது. கேல்குலேஷன்லாம் அப்படி பயங்கரமாக இருக்கும். கேல்குலேஷன் எனக்கு என்னென்னா, ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கேல்குலேஷனும் எனக்கு பிடிக்காது. மேக்ஸ் எனக்கு வராது. நான் கூட லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் 7 hour சேலஞ்சில். எனக்கு வந்து மேக்ஸ் வந்து சுத்தமாக வராது. நான் வந்துட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பேசிக்லேருந்து. ஸோ நீங்கள் வந்து ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா ஆஸ்பிரண்ட்டாக இறங்கிட்டு எனக்கு மேக்ஸ் வரல அப்படின்னு என்றைக்குமே விட்டுறாதீங்க. மேக்ஸ் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் உங்களோட முழு ஹார்ட் ஒர்க்கை போட்டிங்கன்னா நல்லா வந்துடலாம். இப்போ ஒருத்தங்க வந்து ஓரளவு நல்லா வருது அப்படின்னா அவங்க வந்து ஒரு 2 hours முடிக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 hours எடுக்க போகுது. பட் அந்த 4 hours வந்து ஒரு 3 monthsக்கு தான். ஒரு 3 months நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டு ஒரு 6 month ஆகிட்டுனா கண்டிப்பாக 6 month நல்ல ப்ராக்டிஸ் யார் போட்டாலுமே மேக்ஸில் வந்து வந்துடலாம். நானுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா மேக்ஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு மேக்ஸ் இல்லாத மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நான் அப்படி ஃபிக்ஸ் பண்ண எக்ஸாமுக்குமே கொண்டு வந்துட்டாங்க மேக்ஸை. அப்புறம் மேக்ஸ் இல்லாமல் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமும் இல்லை. அது கன்ஃபார்ம் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது நான் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறமா மேக்ஸ் வந்து கன்ஃபார்ம் நம்ம படிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வந்து கம்பல்சரி. அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வந்து ஃபெயில் ஆனேன் லோயரில்.